தமிழ் ராஜபக்சக்களை வடமாகாணத்தில் நான் கண்டேன் என்று சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள். இந்த செய்தி சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதோடு யாழ்ப்பாணத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையார் ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது தான். இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு சொல்லப்பட்ட காரணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனவே அது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அது சம்பந்தமாக நான் உங்களோட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். எனவே அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில்களை எதிர்பார்க்கின்றேன். விரிவாக பார்க்கலாம். அதோட ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆளை இன்னும் ஒரு மாணவன் அடிச்சிருக்கிறார். எதுக்காக அடித்தவர், என்ன பிரச்சனை என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளுடன் மேலும் சில செய்திகளும் இன்றைய காணொளியில் இருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய மாலை நேர செய்திக்கு உங்களை வரவேற்கின்றேன். தமிழ் ராஜபக்சக்களை வடமாகாணத்தில் தான் கண்டதாக சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா. யார் அவர்கள், எங்கே சந்தித்தார், என்ன ஏதென்று சொல்லி விவரமாக சொல்லல. ஆனால் தமிழ் ராஜபக்சர்கள் வடமாகாணத்திலேயும் இருக்கணும் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர்களை கண்டு தான் அதிர்ச்சி அடைந்ததாக அவர் சொல்லியிருக்கின்றார். அது யார் என்று சொல்லாதபடியாக அதை பற்றி நாங்கள் மேலதிகமாக சொல்ல முடியலை. இருந்தாலும் ராஜபக்ச குடும்பத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஆக்களும் எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கணும் என்றது ஒரு கசப்பான உண்மை. ராஜபக்சக்களை மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர்கிட்ட இருந்து சில பல சலுகைகளை வாங்கி பின்பக்கத்தால் ரகசிய ஒப்பந்தங்களை போட்டாக்களும் இருக்கணும். பெரும் எண்ணிக்கையில் இல்லாட்டியும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் என்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. எனவே எங்களுடைய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கலாம், உங்களுடைய சுயநலத்துக்காக போய் அங்கே ஒட்டுறதை, யாராவது ஒரு ஆளை ஆதரிக்கிறத அல்லது உங்களுடைய மக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போயிட்டு அங்கே கொண்டே அடகு வைக்கிறத நிப்பாட்டணும். அதாவது நீங்கள் அங்கே ஒரு ஆளோட கதைக்கிறீங்கள், ஒரு ஆளோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு சொன்னால் அது மக்களுக்கு நன்மை செய்கிறதா தான் இருக்கணுமே ஒழிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எனவே அதை எங்களுடைய தமிழ் தலைவர்கள் பார்த்து நடந்து கொள்ளணும்ன்றது எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். ஏன்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக எல்லா தமிழ் தலைவர்களும் ஒன்றுபட்டு கொண்டு வரினும் தங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒரே பாதையில் போகினோம். அதுக்கு 2 உதாரணங்கள் சொல்லலாம். ஒன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொண்ட விதம். எல்லாரும் அதாவது ஒப்பந்தம் போட்டு ஒன்று செராட்டியும் பரவாயில்லை, ஓரளவு கருத்தியல் ரீதியாக ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியை எதிர்க்கணும், அவர்களை வடமாகாணத்தில் அதிக ஆசனங்கள் பெற விடக்கூடாது என்று சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள செயல்பட்டவே தானே. அதுக்கு ஒரு வெற்றியும் கிடைச்சது தானே. அது முதலாவது. 2வது இந்த காணி கையகப்படுத்துகிற பிரச்சனை இருக்குது தானே. அதிலேயும் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் ஒன்றா தான் நிற்கணும், ஒரே மாதிரி குரல் கொடுக்கணும். அந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்படணும் என்றதை வலியுறுத்தி கொண்டே இருக்கணும். எல்லா தமிழ் தலைவர்களும் ஒரே மாதிரியே குரல் கொடுக்கணும். அது கூட பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களை சந்திக்கக்குள்ள ஒரே குரல்ல எல்லாரும் சொன்னது ஒரு நல்ல ஒரு அழுத்தமாக இருந்தது. பிரதமரும் சொல்லியிருக்கிறார், இன்னும் ஒரு கிழமையில ஆய்வு செய்து முடிவு சொல்றேன்னு சொல்லி. எனவே எல்லா தமிழ் கட்சிகளும் இப்போ ஒன்றுபட்டு ஒரே பாதையில போற ஒரு தோற்றம் ஒன்று உருவாகி இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு அதே ரூட்ல போங்கோ. அதை விட்டுட்டு போய் ராஜபக்சக்கு ஆதரவு கொடுக்கிறது, பிறகு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்லி இடையில குறுக்கால போக வேண்டாம் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். கிளிநொச்சியில் ஒரு விபத்து. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் ட்ரெயின் போய்கொண்டிருந்திருக்குது. அந்த ட்ரெயின் போய்கொண்டிருக்கக்குள்ள ஒருத்தர் தன்னுடைய மோட்டர் சைக்கிளை கொண்டு போயிட்டு குறுக்கால விட்டுருக்கார். என்ன நடந்திருக்கும், அடித்து அந்த மோட்டர் சைக்கிளுக்கு என்ன நடந்ததுன்றதை நீங்களே பாருங்க. அந்த மோட்டர் சைக்கிளில் போன நபர் உயிரிழந்திருக்கிறார். எனவே இது மாதிரியான சம்பவங்களும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே வரோம், ட்ரெயின் போனால் பார்த்து போங்கோ. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 20 செகண்டும் தேவையில்லை, 10 செகண்டே போதும். 2 பக்கம் பார்த்துட்டு ட்ரெயின் வருதா இல்லையான்றதை உறுதிப்படுத்தி போட்டு போகிறதுக்கு 10 செகண்ட் உங்களுடைய மோட்டார் சைக்கிளை நிப்பாட்ட முடியல என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. தானே 10 செகண்டில் போயிட்டு அங்கே என்ன உங்களுக்கு என்ன யூரோ மில்லியன் விழப்போதா, இல்லை அங்கால போய் புதையல் ஒன்று எடுக்க போகிறீங்களா, இல்லை தானே. எனவே நின்று நிதானமாக போகிறதுல என்ன பிரச்சனை எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. இதில் ஒரு சில ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது, ரயில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்தார்னு சொல்லி. இந்த செய்தியே பிழை. ஏன் சொல்லுங்க, அவன் ரயிலாக மோத போது ரயில் தண்டவாட்டில் தனக்கண்டு போடப்பட்ட ட்ரக்கில் தண்டவாட்டில் போய் கொண்டிருக்கும். நாங்களாம் குறுக்கால போய் மோதுறோம் தானே. எனவே ரயிலில் மோதுப்பட்டு அல்லது ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்தார் என்று சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். அதுதான் அந்த செயலுக்கான சரியான விளக்கமாக இருக்கும். மற்றபடி ரயில் அடிச்சு போட்டுது, ரயில் மோதி போட்டு என்று சொல்றது சும்மா ஒரு சாட்டு. எனவே அப்படியான தலைப்புகளை போட்டு தயவு செய்து செய்திகள் போடாதீங்கோ. அது உண்மையில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்தார் என்று சொன்னா தான் அது 4 பேருக்கு உரைக்கும்.
ஒரு பல்கலைக்கழக மாணவியை இன்னும் ஒரு பல்கலைக்கழக மாணவன் வந்து அடிச்சிருக்கிறார், கன்னத்தை பற்றி அடிச்சிருக்கார். ஏன் அடித்தவர்னு சொன்னால், இந்த சம்பவம் முதல்ல எங்கே நடந்ததுன்னு சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சில மாணவர்கள் ஒன்று கூடி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். எதை பற்றின கலந்துரையாடல் என்று சொன்னால், இந்த சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை போட்டு சித்திரவதை செய்கிறது தானே, கொடூரமான அடிக்கிறது தானே, ஹெல்மெட்டால் கன்னத்தை பற்றி அடிக்கிறது தானே, அதுக்கு வந்து பகுடிவாதி என்று சொல்லி ஒரு லேபிள் ஒட்டுறது. ஆனால் அது பகுடிவாதி என்றதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்றதில்லை. அது பகுடிவதையும் இல்லை, அதில் எந்த விதமான பகுடியும் இல்லை. அதை கேட்டு யாருக்கும் சிரிப்பு வரதும் இல்லை. ஒரு பகுடி என்று சொன்னால் அதை கேட்டு எங்களுக்கு சிரிப்பு வரணும். என்ன, நாங்கள் நெச்சு சிரிக்கணும், 4 பேருக்கு சொல்லி சிரிக்கணும் தானே, அதுக்கு பேர் தானே பகுடி. ஆனால் இதில் வந்து எந்த விதமான பகுடியும் இல்லை. இது வந்து ஒரு மோசமான மனித குணத்துக்கு ஒவ்வாத தாக்குதல்கள் நடக்கிறது. இது எல்லா பல்கலைக்கழகங்களையும், அதாவது இலங்கையில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஒரு சாதாரண நிகழ்வு சம்பிரதாயமாக போயிட்டுது. எனவே இது வந்து முற்றுமுழுதாக ஒழிக்கப்படணும். எனவே அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் ஒன்று வச்சிருக்கணும். அதில் ஒரு மாணவி சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி பகுடிவதை என்ற பேரில் செய்கிற இந்த மாதிரி தாக்குதல்களை நாங்கள் செய்யக்கூடாது, அதை நிறுத்தணும் என்று சொல்லியிருக்கிறார். அதை அவன் கோரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அதை கட்டி இன்னும் ஆளுக்கு கோபம் வந்துட்டுது. அதை அப்படி சொல்ல முடியும்? நாங்கள் எல்லாம் மிருகங்கள் தானே, நாங்கள் அடித்தே ஆகணும், நாங்கள் புதுசாக வராக்களை துன்புறுத்தி தான் ஆகணும், நீ அப்படி சொல்லுவேன்னு சொல்லி அந்த மாணவிக்கு போயிட்டு கன்னத்தை பற்றி அடிச்சிக்கார். இப்போ போலீஸ் பிடிச்சி கொண்டே உள்ளுக்க வச்சிருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் வந்து கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். கம்பியெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லி. இது அவருக்கு தேவையா? இதே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் மாணவர்கள் வந்து கம்பி எண்ணி கொண்டிருக்கணும். எனவே வந்து என்ன செய்தாலும் அவை அந்த அதை விட்டு வெளியில் வராயினம் போகிறதுக்கு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை அடித்து அடுத்தாக்களை துன்புறுத்தி அந்த சந்தோஷப்பட்டோன்னே அதுக்கு கொஞ்சம் அடிமை ஆயிட்டணும் போகிறதுக்கு, இன்னும் நிறைய பேருக்கு அடிக்கலாம் போகிறதுக்குன்னு சொல்லி அப்படி அதுக்கு செட் ஆகிட்டணும் போகிறதுக்கு. எனவே அதிலிருந்து அவையால் வெளியில் வர முடியலை. இப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்து போய் கம்பி எண்ணி கொண்டிருக்கணும். எனவே இன்னும் நிறைய பேர் கம்பி எண்ணுவினம்ன்றது மறக்க முடியாத உண்மை. எனவே இலங்கை பல்கலைக்கழகங்களில் இருந்து இந்த பகுடிவதை என்ற பெயரில் இடம்பெற இந்த சைக்கோத்தனமான தாக்குதல்கள், இந்த மனித குலத்துக்கு ஒவ்வாத இந்த செயல்கள் வந்து முற்றுமுழுதாக அழிக்கப்படும். நாங்கள் 2025ஆம் ஆண்டுக்கு வந்துட்டோம். உலகம் எங்கேயோ போயிட்டுது. ஆனால் இன்னும் வந்து பல்கலைக்கழகங்கள், அதுவும் பல்கலைக்கழகங்களில் சக மாணவர்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காண்ற ஆக்களும் இருக்கணும் என்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் ஒரு குடும்ப தலைவர் ஒருவர், அவருக்கு 63 வயசு. அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார். தூக்கு கயிறை பயன்படுத்தி தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார். இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்தாலுமே கூட இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவாதிக்க வேண்டியிருக்குது. அதனால நான் அவருடைய பேரை வந்து சொல்லாமல் தவித்து விடுறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறார் தனக்கு வந்து ஒரே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை நினைச்சு, பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நினைச்சு. அவருக்கு வந்து 2 பிள்ளைகளாம். 2 பிள்ளைகளுமே நன்கு படித்த பட்டதாரிகளாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி போயிடுமோன்னு சொல்லி அதையே நினைச்சு தனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லித்தான் அவர் தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றிருக்கிறார். இது வந்து எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த காணொலியை வந்து நிறைய பெற்றோர்கள் பார்த்துட்டு இருப்பீங்கள். எனவே பிள்ளைகள் வளர வளர அது எங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குதா என்றது ஒரு கேள்வி. இதை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கள், எப்படி உணர்றீங்கள்? பொதுவாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு எல்லா பெற்றோருக்குமே ஒரு கவலையும் இருக்கும், ஒரு கரிசனையும் இருக்கும், யோசனைகளும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அதை ஏதோ ஒரு வகையில் சமாளித்து கொண்டு போயினோம். அதை சமாளிக்க முடியாமத்தான் இந்த ஒரு குடும்ப தலைவர் வந்து தன்னுடைய உயிரை மாற்றிருக்கிறார். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான என்ன விதமான பயங்கள் உங்களுக்கு இருக்குது? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி அதை சமாளிக்கிறீங்க, எப்படி கையாளுறீங்கள், எப்படி நீங்கள் அதிலிருந்து வெளியில் வாரீங்கள், என்ன விதமான திட்டங்களை வச்சுக்கிறீங்க, எப்படியான சில விஷயங்களை வந்து நீங்கள் கீழே கொமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அதை மற்றவர்களும் வாசிப்பினம். நீங்கள் எழுதுகிற கொமெண்ட்ஸுக்கு வந்து மற்றாக்களும் லைக் போட்டு அதுக்கு பதிலும் போடுவினம். எனவே ஒரு கலந்துரையாடல் மாதிரி போகும். அது வந்து 4 பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் நிறைய பெற்றோருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருந்துകൊണ്ട് தான் இருக்குது. பிள்ளைகள் வளர 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 அந்த யோசனை இருந்துകൊണ്ട് தான் இருக்கும். எனவே இதை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கள்? இந்த யாழ்ப்பாணம் சங்கானையில் நடந்த இந்த உயிரிழப்பு வந்து அனாவசியமான உயிரிழப்பு நினைக்கிறீங்களா என்னன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.